வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் ஃபார் மோட்டிவேஷனல் வீடியோஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, எஸ்ஜிடி டெஸ்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, டிஎன் செட்டு, யூஜிடிஆர்பி, இது எல்லாத்துக்குமான வீடியோஸ் எஸ்பெஷலி ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டுட்ருக்கோம். ஸோ மெமரி என்ஹான்சிங் டெக்னிக், எஜுகேஷனல் சைக்காலஜி, இது எல்லாமே அன்னன்னைக்கான அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க, கண்டிப்பாக பார்க்கணுங்கிறவங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுன்னு தான் சொல்லணும். ஸோ மஸ்ட் வாட்ச் வீடியோ நியூ ஜாப் இன் டிஎன்பிசி. ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து நேற்று 23/4/2024 ஏப்ரல் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇஓ எக்ஸாம், டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ குரூப் 1ல பி அண்ட் சி அப்படிங்கிறதுல குரூப் 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சப் கலெக்டர்லேருந்து ஹையர் லெவல் டிஎன்பிசியில் ஹையர் லெவல் போஸ்ட்டுக்கு, அதில் உங்களுக்கு 1A அண்ட் 1Bக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா சிலபஸ் அண்ட் எலிஜிபிலிட்டிக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இத்தனை போஸ்டிங் தான், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தாட் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணுற பட்சத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்போவுமே வேஸ்ட் ஆகாமல் போகும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம டிஓங்கிறது மேக்ஸிமம் நமக்கு நம்மளோட சப்ஜெக்ட் ஓரியன்ட், நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேஜரும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை முக்கியமாக சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டுன்னே சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி டிஇஓ அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, டிகிரி வித் பிஎட், பிஜி டிகிரி வித் பிஎட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி டிகிரி வித் பிஎட். ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு தெரியும் 23/4/2024. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 22/5/2024 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 1 மந்த்து. ஸோ அடுத்த அப்ளிகேஷன் விண்டோ வந்து 27லேருந்து 29, 2 நாள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 1 போஸ்டிங் எல்லாத்துக்குமே ப்ரிலிமின்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் மெயின் இருக்கும். ஸோ ப்ரீலிமினரி வந்து நமக்கு 12/7/2024 ஜூலை மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் வந்து என்னக்கம்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் உடனடி அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்தே நம்ம பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எக்ஸாம் இதுக்கப்புறம் ஆகஸ்ட்லன்னு சொல்லியிருக்கிறதுனால இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கெசட் ரிலீஸு ரொம்ப கம்பல்சரி, கெசட் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்துரும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து போஸ்ட் அண்ட் வேகன்சி. ஸோ இந்த எக்ஸாம் 1B அண்ட் 1Cல போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியன் அறநிலையத்துறையில் ஹையர் போஸ்டிங், அதாவது குரூப் 1 லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்ட் கோடு வந்து 1010, அதாவது 1010. அது வந்து 21 வேகன்சி லெவல் 22ல இருக்கு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓ 2062 தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சர்வீஸ், நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனில் வந்துடும். ஸோ 8 போஸ்டிங் ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ லெவல் 23ல வருது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 6 ஓப்பன் போஸ்ட்டு. 2 பேர் நம்ம ஆல்ரெடி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ணலாம், ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் முக்கியமானது வந்து ஏஜ். ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் 34 வரைக்கும் ஏஜ் இருக்கணும், should not have completed. ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸை அதுக்கு வந்து 32, ஒர்க் பண்ணுற டீச்சராக இருந்தால் 42 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் எலிஜிபிலிட்டி வந்து டிகிரி வித் பிஎட் தான் எல்லாத்துக்குமே. அறநிலையத்துறை அதிகாரிக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பிஜி டிகிரி மட்டுமே போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸு, நோட்டிஃபிகேஷன், இப்படி ஒரு இது இருக்குது, நீங்கள் டிஆர்பியில் போய் பாருங்கன்றது தான் இந்த வீடியோ. ஃபுல் டீட்டெயில்டு அனலைசிஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.
ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா TNTET 2024 பற்றின வீடியோ 2024ஓட பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ், ஹவு டு ஸ்டடி ட்ராமா, போம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில். மோட்டிவேஷனல் சீரீஸ், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்ஸ், சக்ஸஸ் ஐடியாஸ் ஷேரிங். ஸோ சப்ஸ்கிரைப் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். Thank you for supporting me. Thank you, friends.